சூப்பர் சூப்பர் அன்பர்களே நண்பர்களே நாட்டிஸ் பியூட்டிஸ் அண்ட் வீட்டில் இருக்கும் குட்டி குட்டி கியூட்டிஸ் உங்க எல்லாருக்கும் அன்சரின் அன்பான வணக்கங்கள். என்னடா இது பயங்கரமா செட் இருக்கு, புதுசா 2 சோஃபா போட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கும். வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷோலையுமே கப்புள்ஸ் 2 பேரை கூப்பிட்டு வச்சு அவங்களோட சொந்த கதை சோக கதை அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கே அவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகிற அளவுக்கு பேசி அவங்கள வெறுப்பேத்தி அனுப்புவாங்க. பட் நம்ம ஷோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. கப்புளுக்குள்ள இருக்கிற கலாட்டா, அவங்களுக்குள்ள இருக்க லவ், அந்த பாண்டு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த அஃபெக்ஷன், அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். நம்ம ஷோ கலாட்டா கப்பல். ஃபர்ஸ்ட் வரப்போற கப்பல் யார் அப்படின்னு பார்த்தனா வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் விட்டு தான் துடிக்கும். பட் இவங்களுக்குள்ள இருக்க அந்த இடைவெளி விடாம இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆஹா ரகு ஐயா நீ எங்க இருந்த? சூப்பர் சூப்பர் ரகு மாஸ்டர் அண்ட் தாப்பா. ரகு மாஸ்டர் இல்ல, ரகு மாஸ்டர் இங்க இருக்காரு. ஓப்பனிங்கே நகைச்சுவை இருக்கே, என்ன பண்ண தெரியல. சரி ஓகே, எடுத்த உடனே இந்த கலாட்டா கப்பலுக்கு ஏத்த ஒரு கலாட்டா ஜோடினா அது நீங்க தான். அண்ட் பயங்கரமான ஒரு எனர்ஜி அண்ட் என்ன ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு லவ் தான் இன்னைக்கு ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண போறோம். அதான் நம்ம ஷோ. ஒரு பூ எடுத்து ஒரு டிராமாட்டிக்கலான ஒரு ப்ரொபோஸ் பண்ணி அப்படியே அழகா ஆரம்பிக்கிறோம். கலாட்டா கப்பல் அப்படிங்கறத தாண்டி பண்ணுங்க. வாழ்க்கையில இது பண்ணதே கிடையாது. ப்ரொபோஸ் பண்ணது இல்லையா? பண்ணதே கிடையாது. உங்க வாழ்நாள் ஆசை என்னமா ப்ரொபோஸ் பண்ணது இல்லையா? டிராமாட்டிக்கலா மோஸ்ட் டிராமாட்டிக் ப்ரொபோசல் இந்த இடத்துல நடக்க கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருந்தா எப்படி உங்க ஆசை நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிடுச்சு பாத்தியா? அந்த மாதிரி நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றதான் நம்ம கலாட்டா கப்பல். சோ வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. சோ ஓப்பனிங்கே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரகு அண்ட் தாப்பா. பட் இவங்களை தொடர்ந்து ஒரு சூப்பரான கப்பல் நம்மளுடைய கலாட்டா கப்பல்ல இணைய போறாங்க. சோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா படவா கோபி அண்ணா அண்ட் ஹரிதாக்கா. தலைப்பட்டு தான் ஆட்டமா. பார்த்தாலே தெரியுதுண்ணே, நிறைய பேருக்கு வந்து நேரம் போகலையே அப்படின்னு நினைப்பாங்க. பட் உங்களுடைய அந்த லவ் பார்க்கும்போது நேரம் போயிடக்கூடாதே அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கப்பல். இந்த கப்பலை நான் எப்பயுமே இதே மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். பட் எல்லாருடைய ஆசையும் அதுதான். வேலை வெட்டிக்கு போக மாட்டியா? என் வேலையே தானே. இல்ல நாங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணோம்னா, ரகு மாஸ்டர் வந்து டான்சர், அதனால அவர் டான்ஸ் ஆடி ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அவர் என் கூட எல்லாம் போட்டிக்கு வரவே முடியாது. அதனாலதான் அவர் ஓரமா சைலண்டா போய் உட்கார்ந்துருக்காரு. 100% கரெக்ட். இப்போ நம்ம ரோஸ குடுக்குறோம், பாட்ட போடுறோம். போட்டி வர முடியாது. நீங்க லெஜெண்ட் மஞ்சே தண்ணி ஊத்து மாமண்ண பாத்து இருடா இங்க வாங்க சொல்லுங்க. ஒரு ஸ்டெப் போடுவாரு, நீ போடு மாஸ்டர். முதல்ல மாஸ்டர் சாரி மாஸ்டர். போடுற மாஸ்டர் பாருங்க மாஸ்டர். என்னடா யாரோ மாதிரி கை என்ன மாஸ்டர்? என்ன வலிக்குதா கை? இல்ல உண்மையிலேயே ஒத்துக்கணும். அதான் சொல்றேன், நீங்க லெஜெண்ட்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த கப் எடுத்துன்னு வாங்க. அண்ணனை பத்தி சொன்னா அவர் 90s கிட், அதனால எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்ம ஒரு சீரியஸான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா 2002ல நான் வந்து முதல்ல ஜெயா டிவில தான் ஷோ பண்ணேன். ஸோ என்ன உலகத்துக்கு கொண்டு வந்தது ஜெயா டிவி தான். ஸோ நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க வந்து பயங்கரமான ஒரு வெர்சடைல் ஆக்டர் அண்ட் அதை தாண்டி வந்து மிமிக்ரி வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருந்த காலத்துல அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி பாணி. அவருக்கு என்னன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல கொடுப்பாரு. அது இந்த மாதிரி படிச்ச ஆளுங்க நாங்க பார்த்த வரைக்கும் இவரோட பீரியட்ல வந்து இவர் தாங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான ஸ்டார்ட் பண்ணீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவரோட பீரியட் என்ன ஹிஸ்டாரிக்கல்ல வாழ்ந்தார் அவர். இப்போ வாழ்ந்துறாரு அவரு. அவரோட பீரியட் என்ன அப்படி சொல்றாரு. மாஸ்டர் சொன்னது பார்த்தா கீமோ அப்படி ஒண்ணு முன்னாடி போய் இருக்கீங்க. மீமோ மிமிக்ரி இல்ல நான் 90sல சொல்றேன். மீமோ because நான் வந்து ஐயா மீமுன்னு என்னங்க மிமிக்ரிக்கு முன். இப்போ வந்து நம்ம ரகு மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆடி ப்ரப்போஸ் பண்ணாரு. நீங்க வந்து கொஞ்சம் எங்களுக்காக அண்ணே போடுறா. இப்போ இந்த பூவை நான் அவட்ட கொடுக்கணும். அதானே? ஆனா எப்படி பாட்ட போடுறா. நீங்க பாட்ட போடுங்க. ப்ரப்போஸ் பண்றேன். போடுங்க. பண்ணுங்க போடுங்க. ஆஹா. இருடா. நான் லேகிறேன். 5 6 7 8 என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல்
காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் இன்னைக்கு ஃபுல்லாவே இதே லவ், இதே ஜாய், இதே ஹாப்பினஸோட நம்ம ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய இருக்கையில் அமரலாம். நன்றி. ஸோ நம்ம ஷோ கலாட்டா கப்பலுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான கலாட்டாவான 2 கப்பல் வந்திருக்கீங்க. லைட்டா ஆரம்பிக்கலாம். என்னன்னா ரகு அவர்களே நீங்க சொல்லுங்க. காமு காப்பி அண்ணன் சொன்னாரு மீமு மீப்பு அந்த மாதிரி வந்து காமு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது எங்களுக்காக பதிலே வராது. தாப்பா நீங்க முறைக்காதீங்க அவர் நான் மறைக்கல, அவனோட மைண்ட் வாய்ஸ் மாட்டிக்கிட்டான் காட்டெருமை. சொல்லுங்க ரகு அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, எப்படி எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. என்ன அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியா இருந்தோம். இது ஒரு நல்ல லெசனா இருக்கு. அப்படியே கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சா? அதான் லெசனா இருந்துட்டார்ல. அவ்வளவுதான். எல்லாமே கத்துக்கிட்டு தான் போறோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு இது கத்துக்கிட்டோம், செகண்ட் பார்ட்ல ஒரு இது கத்துக்கிறோம். அவ்வளவுதான். மத்தபடி இது எல்லாமே லேர்னிங் தானே. டீச்சர் ஸ்டூடெண்ட் ஓகேவா, கத்துக்கினாரா? இல்ல ஆக்சுவலி எங்க 2 பேருக்கு லவ்வுக்கு முன்னாடி, ஐ மீன் மேரேஜ்க்கு முன்னாடி, மேரேஜ்க்கு அப்புறம் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஃபர்ஸ்ட்டும் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒண்ணா தான் சுத்திட்டு இருப்போம். தூங்குறதுக்கு மட்டும் நான் என் வீட்டுக்கு போவேன். இப்போ அப்படியே? மேரேஜ்க்கு அப்புறம் ஒரே ரூம்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். எத்தனை அவர் வருஷமா love கேட்கலையா பண்றீங்க? என்ன இங்க வந்துட்ட அப்படின்னு கேட்கலையா? இல்ல கல்யாணம் ஆயிட்டு 1 வருஷமா எனக்கு ஒரு ஃபீல் தெரியாம யார் ரூமுக்கோ வந்துட்டோமோ அப்படி ஒரு ஃபீல்லாம் இருந்தது. உங்க லவ் லைஃப் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அண்ணா நீங்க 35 வருஷம் அண்ணன். 26. 26 அண்ணன். இவர் அண்ணன் உங்களை ஹிஸ்டாரிக்கல்ல தான் அனுப்பப்பல. இல்ல கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு உங்களை. ஏய் காவிய காதல் 26th இயர் இது. கங்க்ராச்சுலேஷன். காதல்ல இருந்து கல்யாணம். ஐயோ அண்ணன் நிறைய பேசுவாரு. என்னன்னு கேட்டாக்கா ஆ. 2 வருஷம் லவ், மேரிட் வந்து 26. ஸோ 26 + 2 ஓகே அவங்க +2 பாரு, மாதிரி தான். டக்குனு 2 வருஷம் லவ் பண்ணிட்டு மீதி வருஷம் ஃபுல்லா கல்யாணம். இவன் லவ் பண்றதுக்கே 12 வருஷம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது போன் ஆயிடுது. உடைய அனுபவத்தை நீ கேட்ட அப்படின்னா அந்த 26 வருஷம் எங்க 2 பேருக்குமே வந்து ஒரு 26 நிமிஷம் மாதிரி தான் இருக்கு. வாரே வா. அண்ணா இதை நானும் ரெடி பண்ணி வந்திருக்கலாம். பயங்கரமா இது தடவை கேட்டுக்கோ, அடுத்த ஷோல போய் நம்ம சொல்லிக்கலாம். மாஸ்டர் இது ரெடி பண்றதுல இது உணர்வு. 26 வருஷம் உங்க லவ் லைஃப ஒரே ஒரு சவுண்ட்ல சொல்லணும்னா எப்படி நான் சொல்லுவீங்க? ம்ம். நான் சொல்லிட்டேன், அவர் வந்துட்டு சொல்லல, அப்படி இருக்கு. அண்ணன் வேற லெவல்ல ஏதோ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்க போறாரு வச்சா இதுல முடிச்சிட்டாரு. வீட்ல எது கேட்டாலும் தானா? ஏதாவது கேளுங்க, அப்படியே கேளுங்க மேடம். ஏம்பா டிஃபன் எப்படி இருந்தது? ம். டின்னர் வேணும் இல்லையா? ம். அடுத்த கேள்வி. லஞ்ச் எப்படி இருந்தது? ம். நான் தானே பண்ணேன். சூப்பர்ண்ணே. சோ ஹரிதாக்கா உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். நீங்க தான் அண்ணன் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்க. என்ன திறமையை பார்த்து நீங்க வந்து அண்ணன் கிட்ட இம்ப்ரெஸ் ஆனீங்க? அவரோட மிமிக்ரி தான். பாருங்க பாரு 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 பாருங்க. இல்ல அவர் வந்து எப்படி தெரியுமா, நாங்க 2 பேரும் ஒரே ட்ரூப்ல இருந்தோம். அவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாரு, நான் பாடிட்டு இருந்தேன் சாதக பறவைகள்ல. பேர் தான் கோபாலகிருஷ்ணன். ஆனா அப்போ வந்து ரொம்ப நல்லவரா இருந்தாரு. இந்த பக்கம் திரும்ப மாட்டாரு, எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாரு. இதெல்லாம் ஃப்ராட் தானே அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்ப கூட பாரு நான் உன்னை பாக்குறதே இல்ல. என்ன பாக்குறது, அது என்ன பாக்குறது இல்ல. ஆனா அக்கா வந்துட்டு யாரையும் பாக்குறது இல்லன்னு நினைச்சிட்டாங்க. ஆமாமா அப்படிதான் நினைச்சேன் நானு. கோபாலகிருஷ்ணன் பேருக்கு போது தெரிஞ்சிருக்கணும், பட் தெரியல. ஸோ என்னடா இப்படி ஒருத்தன் வந்து யாரையுமே பார்க்காம ஒரு ரொம்ப நல்லவனா இருக்கானே, ஒரு வல்லவனா இருக்கானே, நல்ல திறமையானவனா இருக்கானே அப்படின்னு நினைச்சு மயங்கிட்டேன். இப்ப ஏன்னா நிறைய கமல் வாய்ஸ் பண்ணுவார். எனக்கு வந்து கமல் ரொம்ப பிடித்த நடிகர் வேற. ப்ளஸ் நம்ம எத்தனை வாட்டி போய் பேசினாலும் கண்டுக்கவே மாட்டாரு, திருப்பி பார்க்க மாட்டாரு. ரொம்ப அப்படியே அமைதியா இருப்பாரா. சரி இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு செட் ஆகும் சிக்கனா சேகர்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் சிக்கிட்டீங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அது மௌன ராகம்ல கார்த்திக் கேரக்டர் மாஸ்டர் தெரியுமா? அந்த கார்த்திக் கேரக்டர் நான் இல்ல, இவங்க ரவுண்ட் கட்டி விட ஹலோ அப்படின்னுவாங்க. பின்னாடி ஒரு 4 பொண்ணுங்க அப்படி புக் வச்சு நெய் வாடி போலாம் அதை வந்துருக்காண்டியா அப்படின்னு வந்துருவாங்க. துரத்தி நிற்பாங்க. நம்ம அப்படியே வந்து கம்மிங் டி அப்படின்னா ஏய் ஹலோ எப்போ லவ் சொல்ல போற அப்படி. நீங்க கொஞ்சம் கஷ்டங்க வேணாங்க, எனக்கு இப்போ அப்ரைசல்லாம் இருக்கு, நான் வேலை செய்யறேங்க அப்படின்னா விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி லவ் சொல்றது இல்லைங்க கஷ்டம் உங்களுக்கு. லவ் அப்படி கேட்டல நீ அங்க கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. ஒரே ஒரு வாட்டி ஆச்சு. உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு வாட்டி ஆறுதே சாதனை. அதனால வந்து அது பெருமைப்படணும், புரியுதா? ஏன் நீ கேட்டல ஏன் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேங்கன்னு. அதுக்கு முன்னாடி 6 பொண்ணுங்க கிட்ட நான் வந்து ஏமாந்து போனேன். 6 இவங்க 7வது.
அதனால எதுக்கு நம்ம 7வது ஒரு பொண்ணை நம்ம வாழ்க்கையை பாழ்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் பண்ணாம இருந்தேனே தவிர லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. மூஞ்ச பார்த்தா 6 பொண்ணை ஏமாத்தின அர்ஜுன் ரெட்டி மாதிரி இருக்கீங்க. பட் நீங்க வந்து 6 பொண்ணுகிட்ட ஏமாந்துருக்கீங்கன்னு சொல்றது யாராலையுமே ஏத்துக்க முடியல. ஆனா இவ்ளோ ஒரு அழகான ஒரு இது வந்து ஏமாந்தார் தான். அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணு இருக்குப்பா. அது ஐயோ பேர்கிற சொல்றத நம்ம டிவி எல்லாம் பார்த்துட்டு அவங்கள தான் இன்னும் அவர் தேடிட்டு இருக்காரு. நானும் தேடுறேன். அதாவது அந்த பொண்ணு நினைச்சுதான் ஏங்கி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அது எப்படிப்பட்ட ஆளு நானும் பார்க்கணும்னு இன்னைக்கும் ட்ரை இல்ல, நீ பண்றேன். ஏதாவது அது மாதிரி ட்ரை பண்றீங்க, கண்டுபிடிச்சு எனக்கு தெரியும் யாருன்னு. அப்படியா? ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க யாரு? ஏன்பா கீழ் வீடு மேல் வீடு ஹிஸ்டரியே தெரியும். அந்த ஃபேஸ் மட்டும் தான் என்னால பார்க்க முடியல. நான் இன்னும். ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டா நான் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஐயா இவ்வளவுதான் நடுவிட்டு இருப்பீங்க நீங்க. ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டு எனக்கு இவங்களா? இவங்க ஏங்க 2 வைஃப் கிட்டே கேக்குற. அப்படி தேடி என்ன பண்ண போறீங்க? அவங்க ஆள தேடி நீங்க என்ன பண்ண போறீங்க? அடச்சி ஆ. இதையா இல்ல. பார்த்த அப்படின்னு சொல்லணும்ல. இல்ல நம்ம ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ்வளவு பந்தாவா அவங்க நம்மள இழுத்து அடிச்சாங்களா அவ்வளவு வருஷமா? Correct. அப்ப நீ அந்த ஃபிகருக்கு நீ எப்படி ஓகே பண்ண? Correct. அவ்வளவு என்ன விட ரதியா அப்படின்னு ஒரு ஃபீல் Correct, my dear. Exactly, தாத்தா. பார்த்தா அது ரதியும் இல்ல எதுவும் இல்ல ஆயா மாதிரி இருக்கு. இதுக்கு ஓகே சொல்லிருக்கேன். எனக்கு ஓகே சொல்றதுக்கு உனக்கு என்ன அந்த ஒரு ஃபீல்? ரகு மாஸ்டர் என்ன மாஸ்டர் இவ்ளோ ஓபனா அடிக்கிறாங்க? இந்த டயலாக்லாம் அடிக்க முடியாம இருக்கேன் நான். அந்த பொண்ணோட மூஞ்சி இன்னும் எனக்கு கிடைக்கல கையில. மாஸ்டர் சரி. அப்புறம் எதுக்கு வந்து நீங்க அந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம்னு எதுக்கு சொன்னீங்க அப்போ? அப்ப வெறுப்பேத்த வேண்டாம். ஆமா, கூப்பிடுவாங்க. ஆமா கூப்பிடுவாங்க. நாங்க எங்களுடைய கல்யாண ஆமா. வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு. நீ லவ் பண்ணி விட்டு போனியா? புருஷனா வரணும் நான் எப்படி புருஷனா வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றதுக்காக கூப்பிடலாம். ஆக மொத்தத்துல 2 பேரா வந்திருக்கோம். அடுத்த ஷோக்கு 4 பேரா வருவோம் நம்ம தனித்தனியா. அதான் இவனுடைய எண்ணம். அவ்வளோ கரெக்டா வேணா. ஆமா. நான் உங்களுக்குள்ள இருக்க அந்த ஊடல் அந்த ஒரு காதல் அது ரெண்டுத்தையும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் நிறைய இந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. ஹரிதக்கா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அண்ணன் வந்து இப்ப கட் பண்றோம். 28 வருஷத்துக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை பாக்குறீங்க. என்ன வாய்ஸ் பேசுறேன் நான் வாய்ஸ் கேட்டவன இப்போ. அவர் வந்து இல்லடா நான் சொல்றேன் உனக்கு. இல்ல. என்னன்னா நான் அந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து இந்த ராதா நான் உன்னை காதலிக்கிறேன் நம்ம காதலுக்கு யாராவது குறுக்க வந்தா என்னன்றது டயலாக் தான். அது வந்து ஒரு ஒரு ரிதமா இருந்தது. அதெல்லாம் நான் என்னடா இது பண்றான்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி தான் அந்த சுச்சுவேஷன்ஸ் கொண்டு வந்தது. கிளாஸுக்கு லேட்டா வந்தா எப்படி இருக்கும், கிரிக்கெட் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்றது நான் அப்பதான் நான் வந்து மாத்துறேன். அப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அப்போ நான் கார்ப்பரேட்டுக்கு போனேன். அப்போ அந்த டைம்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சச்சின் வாய்ஸ். அப்போ கிரிக்கெட்டர்லாம் நம்மளால ஒரு மிமிக்ரி பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஸோ அங்கிருந்து தான் நமக்கு ஒரு growth. ஸோ அண்ணனை பத்தி பெருமையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிரசிடென்ட் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர் முன்னாடியே வந்து பர்ஃபார்ம் பண்ணவர். அண்ட் நிறைய இதை தாண்டி வந்து ஏகப்பட்ட மிமிக்ரில வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஒரு சத்தமான கைத்தட்டல் கொடுத்துடலாம். இதே கைத்தட்டலோட அண்ணன் அப்படியே கொஞ்சம் வந்து அந்த ஒரு 2 பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எங்களுக்காக ஏதாவது ஒரு இப்போ இதை உங்களுக்கு கண்டென்ட் வேணும். ஃப்ரீயா இது முதல் ஷோ வந்துட்டு போங்க அப்படின்னாங்க. நிறைய சேனல்ல எங்களுக்கு அதான் அங்க உட்காந்து வா பக்கத்துல. இல்ல வேண்டாம். நீ போய் வந்துக்கிறியா? ஏன் வேணான்றீங்க? அக்கௌண்ட் எல்லாம் போறோம் நம்புறேன் போ. ஒன்னும் இல்ல அவளை சரி. So ladies and gentlemen, boys and girls, put your hands together for the fantastic mimicry artist Mr. Padava Gopi அவர்கள். நிறைய பண்ணிருக்கான். சச்சின் டெண்டுல்கர் என்ன? Yeah, thank you for inviting me to this lovely occasion, and it's a great thing to be here. Welcome to Galata Couple. It's a very great show. Next time, definitely, I wanted to bring my wife Anjali, and it's my great dream to win a prize from Jaya TV. Yeah, thank you. So நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய தல தோனியா? and Indian ex captain தோனி அவர்கள். Yeah, I wouldn't have won this game. There's so many questions would be asked by the people, and this is a very great show. And every single couple are coming here, the youngsters moving up the order, and it's a very big tournament. And each one of you, Ansar, you are a very good anchor. You have to really move up the order, and you have to take the small controllables in life, so you will be becoming a great anchor. Yeah, well, thank you. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு Chennai Super Kings ko whistle podu. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. நானும் thank you so much. அமிதாப் பச்சன் எங்களுக்காக. அமிதாப் பச்சன் கலாட்டா கப்பல் அமிதாப் தாக் பச்சன் பக்கல் இருக்காரு. சொல்றாங்களா? இல்ல நானா சொல்றேன். ஹிந்தி வந்தீங்களா அப்படியே ஹிந்தில போயிடலாம். ஹிந்தி உனக்கு புரியுமா? அவ்வளவு சத்தமா கேக்குது. ஹிந்தி எனக்கு புரியும். எனக்கு புரியாதுடா அதான் கேக்குறேன். அப்படியா? ஆமா. தேவியோ சஜனோ, if you come to this show, please
come as couple, and when you go back, please go as individual. Confident. They will send you. Very good show. Answer. Both अच्छा. நே அமிதாப் பச்சன் வாய்ஸ் ஃபேண்டாஸ்டிக்னா வேற Oh, லெவல்ல வந்து wow. பண்ணிருக்கீங்க. அண்ட் ஹரிதாக்கா நீங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? யா பட் அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணோம். நீங்க ஒரு நல்ல சிங்கர்னு தெரியும். அண்ணனுக்காக ஒரு சாங் நீங்க டெடிகேட் பண்ணா என்ன டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்றத நாங்க நான் பார்க்க போறோம். ரெண்டு பேருமே அங்க வந்துருங்க. எங்க வந்துறணும்? உட்காரு அங்க வந்துரு அங்க. நீ அங்க வரியாப்பா? பார்க் பெஞ்ச்ல பார்க்ல நீங்க அப்படியே ஓ பெஞ்ச்ல லவ். வேற லெவல்ல யோசிக்கிறோம் நீங்க. இது வந்து இது நான் பாடும்போது என் கூட சேர்ந்து அவர் பாடுவேன். எப்படி சேர்ந்து பாடுறாரு மட்டும் பாருங்க. ஓகே. பச்சை கிளி பாடும் ஒரு பஞ்சு மெத்த புல்ல பாரு மஞ்சளாறு பாயும் அந்த ஊரு குட்டி போட்ட ஆட்டு கூட்டம் கொண்டையாட்டும் கோழி கூட்டம் மஞ்சளாறு பாயும் அந்த ஊரு பசுமாட்டுக்கு ஒரு பாட்டு வெள்ளாட்டுக்கு அது விளையாட்டு பசுமாட்டுக்கு ஒரு பாட்டு வெள்ளாட்டுக்கு அது விளையாட்டு. இது வந்து எங்களுடைய ஃபேவரட் சாங். நாங்க டிராவல் பண்ணும்போது சும்மா வீட்ல போர் அடிக்கும் போது ரீல்ஸ் பண்ணணும்னு தோணும் போது எல்லா நேரத்துலயும் இந்த பாட்டை தான் போட்டு நாங்க வந்து கேட்டுட்டு இருப்போம். ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் நீங்க ரெண்டு பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல அவர் கேப் ஃபில் பண்ணார் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணார். வெர்சடைல் நீங்க வந்து என்ன பண்ணாலுமே வந்து உங்களோட லெவலை தொடவே முடியாது. நம்பி வாக்கு சந்தோஷமா போங்க கலாட்டா கப்புல். ஓகே சோ ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பக்கம் நம்மளுடைய தாப்பா அண்ட் ரகு அவர்கள் இருக்காங்க. சோ தாப்பா அவர்களே உங்களுக்கு அவருடைய டான்ஸ்லயே உங்களுக்கு இந்த டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இவர் ஆடுறதுலயே எனக்கு இது ரொம்ப பயங்கர கிரேஸா இருக்கும். நான் ரொம்ப லவ் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா என்ன பாட்டு? எல்லா பாட்டும் சரி, நீ சொல்லு. இல்ல சீரியஸா எல்லா சாங்குமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னம்மா But சொன்னது ஆனா- வாங்கி அப்படியே இல்ல, சொல்றேன். இல்ல, நீயா ஆனா சொல்லுமா? ஒரு ரகு ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க. தெரியுதா யாரை கூட்டு வந்திருக்கோம்னு? ரொம்ப நன்றி தாப்பா. சோ மக்களே இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாட்டா கப்புல்ல வேற லெவல்ல வந்து தாப்பா அவர்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நம்ம ரகு மாஸ்டர் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா கொடுப்பாரு. ஒரு சத்தமான கைத்தட்ட நடுவுல ரகு மாஸ்டர். வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பத்து தலை பாம்பா வந்து முத்து தர போற தினம் சொப்பனத்தில் மட்டும்தான் ஒன்ன சந்திச்சேன். ஹே எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பத்து மட பாய வந்து சொக்கி ஓடே! லவ்லி அடடடடடா. ஆஹா அற்புதம். ஏய் அடடடடா. வாசலா பாக்கறே கோல வா
சூப்பரா வேற பண்ணாங்க லெவல் வேற லெவல் மாஸ்டர் வேற லெவல் சூப்பரான ஒரு எனர்ஜி நல்ல ஒரு கப்பல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய கலாட்டா கப்பல் ஷோ ரொம்ப சூப்பரா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷத்தோட ரெண்டு கப்பலோடைய கலாட்டாவை பார்த்துட்டு இருக்கோம் ஜூஸ் கடை ஆரம்பிச்சிட்டா ஆமாண்ணா ஆங்கரிங் வேலை சரியில்லைன்னு ஜூஸ் கடை தான் போடலான்னு பார்த்தேன் அங்கே பட் அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க எதுக்கு தேவையில்லாம இது பாருங்க we have பச்சை மிளகா we have beetroot the broccolis and bitter gourds கரெக்ட்டா இங்கிலீஷ் எஸ் எஸ் ஃபுல் இங்கிலீஷ்ல போறேன் எக்ஸாக்ட்லி இன்னைக்கு கரெக்ட் ஓகே அண்ட் லெமன் எல்லாமே இருக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம லீடே இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கேமுக்கே இதுதான் லீடு சோ அடுத்த கேம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கெஸ்ஸா ஜூஸா படவா கோபி அவர்களே அண்ட் ரகுமாஸ் அவர்களே வாட் யூ ஆர் கோயிங் டு டூ நவ் இஸ் ஜென்ரலா உங்களுக்குள்ள கப்பலுக்குள்ள இருக்க சில கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் தான் நடக்க போகுது ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா எந்த அளவுக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரி அந்த லவாங்கிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ ஆஸ் அ ஹஸ்பண்ட்ஸா நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த சோஃபாலே உட்கார போறீங்க பட் ஆஸ் அ ஒய்ஃபா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க வந்து கொடூரமான தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்ல அன்பான சில அமிர்தங்களை கொடுக்கறதா இருந்தாலும் சரி இங்க வந்து நீங்க கொடுக்க போறீங்க ஒரு சத்தமான கைத்தட்டோட தாப்பா அண்ட் ஹரிதா அவர்களை அன்புடன் மிக்ஸி ஜாருக்கு பக்கத்தில் அழைக்கிறோம் ஓகே வந்திருக்க ரெண்டு பேருக்குமே வந்து தெளிவா சொல்லிடுறேன் என்னன்னா சில கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு ரகுவோ இல்ல நம்ம கோபி அண்ணாவோ கரெக்டான பதில் சொல்றாங்க அப்படின்னா யூ கேன் புட் த ஃப்ரூட்ஸ் இன் த ஜார் ஓகே இல்ல தப்பு அப்படின்னா இங்க இருக்கு சில இதெல்லாம் உங்களுக்கு வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் தெரிஞ்ச விஷயத்த தப்பா சொல்றாங்களா இல்லையான்னு நீங்க எடுக்கிற அந்த பொருளை தான் எங்களுக்கு நீ தெரியும் கேக்குற கேள்வியில பிள்ளை இருந்தா நாங்க என்ன பண்றது அப்ப உனக்கு தான் ஊத்தணும் நாங்க இந்த ஜூஸ் எல்லாம் இங்க சாப்பிடும்போது இப்ப இங்க மிக்ஸி சவுண்ட் கேட்கும் நாளைக்கு வீட்ல உங்க பின்னாடி கேட்கும் So, அதனால பாத்துங்க ஷூட்டிங் ஏதாவது கேன்சல் பண்ணுங்க மாஸ்டர் சோ ரெண்டு ஹஸ்பண்டும் எந்த அளவுக்கு அவங்களோட வைஃபை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ் முதல்ல ரெண்டு பேர்ல யாரனா ஒருத்தர் gift கொடுத்துருப்பீங்க ஒன்னு நீங்க கொடுத்துக்கலாம் இல்ல அவங்க கொடுத்துக்கலாம் gift பண்ண அந்த gift என்ன நான் சுடிதார் சுடிதார் நீங்க அவன் ஒரு அம்மிச்சா Time வர ஒரு பேசி time தெரியாது சொல்லு நீ என்ன கிஃப்ட் பண்ண சுடிதார் கரெக்ட்டா ஆஹா ஆஹா அது என் வாயை பார்க்காத உம்முல Brown யோசிச்சு color. என்ன பண்ண ஏய் பிரவுன் கலர் பிரவுன் கலர் brown கலர் அவருக்கே தெரிஞ்சு தப்பு டைம் அப் என்ற காரணத்தால் இது வந்து நானே பொறுப்பேத்துக்கிறேன் இல்ல ஃபர்ஸ்ட் அவன் கேளு நீ தான் சரி நான் சொன்னேன் நான் பண்ணா ட்ரெஸ் தப்பா சொல்லிட்டேன் இருக்கும். கேளு அவங்க கேளுங்க டைம் அப் என்ன gift கொடு இல்ல என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்ன கிஃப்ட் அவளுக்கே தெரியாது இப்ப நான் போட்டேன் நீ அவளுக்கு நீ கொடுக்குறதா நீங்க ரெண்டு பேரும் அம்மா இங்க வாமா இங்க வாமா நீங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி ஏய், 2 வருஷமா இருக்கீங்க இல்லடா டேய் தெரியல So, இங்க வெளியில கண்டிப்பா. இல்ல வெளியில எங்க ஒரு ஷோக்கு ஏதோ போனோம் எங்க போலாம் நம்ம ரெண்டு பேரும் நீ புருஷனாரு நான் வைஃபா இருக்கேன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். அப்படி வந்துருக்காங்க போல இருக்கு 12 வருஷ லவ் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் யாருக்காவது gift பண்ணி அது ஃபர்ஸ்ட் gift 12 என்ன வருஷம் பழசாயிடுச்சா மறந்துட்டோம் ஹலோ 28 இயர்ஸ் இங்க போட்டிருக்கிறோம் நீ கரெக்டா என்ன சொல்லு ரகு என்ன gift குடுத்த சரி எப்படி தான டைம் அப்ப கரெக்ட்டா பாப்பா, நீ சொல்லி சொல்லு, நீ ஏதோ ஒரு ஒன்னு எடுத்து போடு இல்ல எதை அவன் போறீங்க கொடுத்த ஒரு gift Dress தான் கொடுத்தான் அவன் எனக்கு அதான் correct. டைம் அப் Dress கொடுத்திருக்கீங்க ட்ரெஸ் ஆமா சோ தெரிஞ்சு வச்சீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க மறந்துருக்கீங்க என்னமா போட போறீங்க வெள்ளரிக்கா Okay. போடுறேன் கரெக்ட் ஓகே ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து கரெக்டா பதில் சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நம்மளுடைய ஹரிதா அக்கா வந்து ஆப்பிள போட்டிருக்காங்க தப்பா பதில் சொல்லிருக்காங்க அதுவும் டைம் முடிஞ்சு ஓரளவுக்கு டைம் முடிஞ்சு கரெக்டா சொல்லிடுவாங்க டைம் முடிஞ்சு கரெக்டா சொல்லிருக்காங்க வெள்ளரிக்கா போட்டிருக்காங்க சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்த்த ஃபர்ஸ்ட் மூவி என்ன அவனுக்கு தெரியாது சீக்கிரம் டைம் பாச்சுனா பஸ் அடிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்த ஃபர்ஸ்ட் மூவி சின்லெஸ் டைம் பாருங்க 5 ஏய் சின்லெஸ் 4 விஜய் படம் விஜய் படமா என்ன படம்னே தெரியல இவன் வேற இருங்க, ஒருத்தன். இருங்க, விஜய் படம் எல்லா படம் சின்லெஸ் லிஸ்ட் கரெக்டான பதிலா கரெக்ட் தான் அத பாருப்பா எப்படி ஓகே நீங்க ஆக்சுவலி நாங்க எல்லா படமும் பார்ப்போம் ஆனா எந்த படம்னு எனக்கு தெரியல அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல சரி இப்ப ரெண்டு பேருக்கும் தெரியலனா அது ரெண்டு பேரும் அதனால என்ன குடிக்கலாம் போடு இல்ல இல்ல உனக்கு மட்டும் தான் அவளுக்கும் தெரியலையே எனக்கு நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு படம் சொல்லுவேன் மேட்ச் படிப்பேன் போ. ஏய் பாதி போடு நீ பாதி மேட்ச் பண்ணல தர்மி பாதி 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 கெஞ்சாத செகண்ட் கேள்விக்கும் வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோபி அண்ணா அண்ட் ஹரிதா அவங்க டீம் தான் வந்து சொல்லியிருக்கு இரண்டாவது முறையாக வெஜிடபிள்கள் மற்றும் பச்சை மிளகாய் பரிசாக வழங்கப்பட்ட ஒரு வாழ்த்துக்கள். நல்லா அழகா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பட் உங்களுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் கிடையாது ஒரு குண்டா பச்சை மிளகாய் ஆக்சுவலா போட்டிருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த கேள்வி ரகு மாஸ்டர் அடுத்த கேள்வியாவது உள்ள வந்து நீங்க கேலப் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அவன் Okay. பச்சை மிளகா தான் சாப்பிட போறான் நீ. ஓகே மூன்றாவது கேள்வி இப்ப நான் கேட்க போற கேள்வி
நீங்க எந்த லெவலுக்கு குடும்பஸ்தன் அப்படிங்கறத நிரூபிக்க போற பதில் இதுதான். ஏய் இப்படிலாம் கேட்டு நீ அப்புறம் தப்பா சொன்னா அப்ப குடும்பஸ்தன் இல்லாம ஆயிடும். இதே கதையா இருக்கு. நம்புறியா? யோ எப்படி இருந்தா நாங்க 12 வருஷமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்ல போகுது. அப்புறம் என்னையா ஜாலியா எடுத்துட்டு போயா. எங்களுக்கு கண் தெரியாது. அதான் நாங்க இருக்கு. அப்படியே போயிட்டு அப்படியே வருவோம். ஓகே, நம்மளுடைய கலாட்டா கப்புள்ஸ்ல 3வது கேள்வி. உங்க ஒய்ஃபோட ட்ரீம் டெஸ்டினேஷன் இந்த பிளேஸ்க்கு போணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொரியா கொரியா இல்ல கொரியா. லண்டன், கொரியாடா. காஷ்மீர், ஏய், இல்ல நான் லடாக். சொல்றேன் நான். கொரியா கொரியா. அவளுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும். சத்தியமா இதான் உண்மை. பிகாஸ் நான் இதுவரை கல்யாணம் ஆகி நீ ஒரு கூட்டு போனது இல்ல. நான் நீ கேட்பேன் கேளு அப்புறமா. உண்மை. நீ கேளு, கேளு. நீ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கரெக்டா தான் சொல்லுவாங்க. சத்தியமா இல்ல நீ இல்ல கேளு, எனக்கு நீ வீட்டை கேளு. விட்டு வெளியில போறலாம் ஹாப்பி ஆயிடுவேன் நான். ஊருக்குள்ள போகணும்னு அவசியமே இல்ல. ஏய், என்ன வீட்டை விட்டு வெளியில கூட்டு போனாலே ஜாலியா போயிடுவேன் நான். பைத்தியங்க. கைது. அண்ணா, வேற level set அண்ணா இது பண்ணிட்டு பாருங்களேன், இருக்கீங்க. இந்த கத்தி இங்க வாங்க, முன்னாடி வாங்க. இந்த மாதிரி இப்படி நான் சொல்ல மாட்டேன் பண்ண யா அப்படி போய் முன்னாடி போய் சக்கி சக்கி போ. அப்படியே சிரிச்சுட்டே போகுது. ஓகே, சோ என்ன பதில் கரெக்டா? Yeah, of course. வெளிய போனா போதும், வாழைப்பழ தோலோட போடுறது அதுக்கு. ஏய் அது சம்பந்தமே இல்லாத இருக்குமா? குடிக்கும் போது எதனா ஆயி தொலை போகுது. ஒண்ணும் ஆகாது. ரெண்டு காஃபி இந்த வேற வாழைப்பழம் இது சரி, வந்துட்டு okay. காரத்தை கண்ட்ரோல் பண்ணும் கொஞ்சம். ஓகே, இதுல என்னன்னா என்ன ட்ரீம் டெஸ்டினேஷன் மாஸ்டர் என்ன சொன்னாரு? ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும். ஆ, டெஸ்டினேஷன் நீ கேட்ட அதுதான் கேள்வி கேக்குறேன். அது. அதுதான் கேட்க வரேன். ஏன் அப்படி என்ன வெளியவே போலியா நீங்க? அப்படின்னு இல்ல. ஆ. வெளியில போனா ஒரு ஹாப்பி. அது என்னன்னு தெரியாது. ஆஹா கேக்குற கேள்வி நீ வெளிய போனதே இல்லையா? வெளியில போயிருக்கோம் நாங்க. ஊட்டி வெளியூருக்கு போயிருக்கோம், ஆ. கேரளா போயிருக்கோம், ம். நேபாள் போயிருக்கோம். ஆ. இது 3 தான் போயிருக்கோம், வேற போனதுல. ஓகே, சோ இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும், இந்த பிளேஸ்க்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ம். டூரிஸ்ட் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா Super. எந்த இடமா இருக்கும்? நேபாளுக்கு தான். நேபாள் தான். ஆஹா ஓகே, பிரமாதமா இருக்கும். நேபாள் என்ன ஸ்பெஷல்? ஒரு ஊர்னு. வெரி நைஸ். நேபாள்லயா? நான் தான் ஸ்பெஷல். என் அழகான மனைவி மாதிரி எங்க எல்லாமே special. ஓ சூப்பர் சூப்பர் அங்க ஃபேண்டாஸ்டிக். இருக்கிற மக்களே ஸ்பெஷல். போனா நம்மள வந்துட்டு வெளியாள் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. லாங்குவேஜ் தெரியலனா கூட கூட்டு வச்சுட்டு ஜாலியா பேசுவாங்க. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ நேபாள் தெரியும், பட் அவங்க அளவுக்கு பேச மாட்டேன். ஒரு மாதிரி பேசுறானா ரசிப்பாங்க அவங்க என்ன. நான் பேசுற லாங்குவேஜ் நானே அட முட்டாளுங்களா, நானே தப்பு தப்பா பேசுறேன் ரசிக்கிறீங்களே. ஆனா இவங்க வந்து நேபாள்ல இருந்து வந்து தமிழ் இவ்வளவு அழகா பேசி பட் எல்லாரும் கூட வந்து ஜெல் ஆகிறதுக்கே நம்ம வந்து உண்மையிலே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். சோ 4வது கேள்விக்கு போறோம். Yes. உங்க ஒய்ஃபோட ஸ்லிப்பர் சைஸ் ஆர் ஷூ சைஸ் என்ன? 5 5 ஆறு. மா கைட்டுமா. 2 பேரும் இல்ல முன்னாடி இல்ல முன்னாடி வாங்க, கைட்டுங்க. மா சொன்னது பாத்தியா? 6 முன்னாடி வாங்க. இல்ல ஆறுதான் ஆறுதான் ஆறுதான். ஆமா, ஆறு. எல்லாம் size ஆறு தான். இல்ல 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 X தேவையே இல்லம்மா. ஆறுதான். ஷூ சைஸ் 6 தான். ஏன்னா நான் ஃபாரின் ஊருக்கு போறோம்ல, வாங்க முடியாத ஒரு Apple பொருள் தான் வாங்க. செருப்பு தானே. இல்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஏய் என் பிரச்சனை எல்லாம் கேட்கலாம். உனக்கு சைஸ் தான் கேட்டாங்க. இதுல இருந்து கப்பலா வந்திருக்கோம். அப்புறம் பாப்பா. கொலக்கறியா பாப்பா அமைதியா இருங்க, சொல்லுங்க உங்க பிரச்சனையை கேட்கதான் சொல்லுங்க. ஏய் இருமா தெரிஞ்சுக்கலாம். இப்படி பண்றீங்களேம்மா. உங்க பிரச்சனை சொல்லுங்க, கேட்க என்ன? தான் நாங்க இருக்கோம். சோ அடுத்த கேள்வி. அஞ்சாவது. முதல்ல 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிருப்பீங்க, பட் ப்ரப்போஸ் பண்ண அந்த பிளேஸ் எது அப்படி என்பதுதான் முதல் கேள்வி. நீங்க சொல்லுங்க. ஜெமினி ஃப்ளைஓவர் டர்னிங். ஜெமினி ஃப்ளைஓவர் டர்னிங். நான் பண்ணவே இல்ல. நான் தான் 2 பேர் யாரா கேளு ஒருத்தர் ப்ரப்போஸ் கேளு பண்ணிருப்பாங்க. நான் பண்ணவே இல்ல. 2 ரெண்டு பேர்ல பேர்ல யாருன்னா பண்ணிருப்பாங்களா? எங்க அவங்க தான். பண்ணிருப்பாங்க? இவங்க தான், இவங்க. செவுத்துல அவங்க லப்பி பண்ணாங்க. ஓகே, என்ன பிளேஸ் டைம் முடிய போன் போகுது. போன் 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 எங்க இருந்தியா பேசிந்த அத சொல்லி. அவங்க வீட்ல இருந்தா போன் தான். அவங்க வீட்ல இருந்து அவங்க பேசுறாங்க, நீங்க எங்க இருந்தீங்க? என் வீட்ல தான். எவ்வளவு ஏய், ஏமா கரெக்ட்டா சொல்லுமா, நான் சிரிச்சிருக்கேன். தான்ப்பா. பின்ன காண்டுல போன் பேசி சண்டைல வந்தது ப்ரொபோசல். ஆமா அப்படிதான் வந்தது. காலையில இவன் கிட்ட சண்டை போடணும், போன ஃபுல் டாக் டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டு அசிங்கமா திட்டி கடைசியா ஐ லவ் யூ வெயின்னு சொல்லி வச்சுட்டோம். என்ன ஆச்சரியம், உங்க போனை நீங்களே ரீசார்ஜ் பண்ணுவீங்களா? இது நம்ம பார்த்ததே அது இல்ல. லவ் பண்றதுக்கு முன்னாடி இல்ல, அதான் நான் தான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். சரி ஓகே, கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் என்ன தான். போட போறீங்க நீங்க? நீங்க என்ன நான் போட்டேன், இன்னொரு வாழைப்பழம் போட்டேன் பா, பரவாயில்ல. என்ன ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்போ போற இந்த மாதிரி ரெடி பண்ணுகிறீங்க? அவரை ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் பயங்கரமா ரெடி பண்ணுகிறீங்க. என்னண்ணே நீ எதுக்கு ஹெல்த்தியா தானா வயிற்றுச்சல் பண்ற? நீங்க? கொய்யா அத்திக்கை போடுற. சோ நமக்கான கெஸ்ஸா ஜூஸால கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து 2 பேருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டான பதில் சொன்னவங்களுக்கு நல்ல பழங்களும், தவறான பதில்கள் சொன்னவர்களுக்கு பாவ வினை பொருட்களான அந்த பாகக்காய், இந்த பச்சை மிளகாய், அப்புறமா பீட்ரூட், அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒருத்தருக்கு ரெடி ஆகிடுது. அவர் எப்படின்னா குடிப்பார், அவரோட இதுதான் நாங்கள் பார்க்கணும்.
சோ ரெடியா? ரெடி ரெடி. இந்த ஒரு அருமையான ஷேக்கை ரெடி பண்ணுவதற்காக இந்த பக்கம் தாப்பா அண்ட் இந்த பக்கம் ஹரிதா 2 பேர் இருக்காங்க. அண்ட் மை கவுண்ட் 3 2 1 கோ. நீங்களா வந்துரும். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எங்கே கிடைப்பாங்க? நான் குடிக்கிறதுக்கு நானே ரெடி பண்ணுறேன். ஜாகியா போங்க ரகு மேல. ஸ்வீட் கம்மியா கம்மியா இருக்கு. இருக்கு. ஸ்வீட் கம்மியா நீ இருக்கு. குடி. அவர் குடிச்சு குடிச்சு அதிகமாயிடும். அப்ப ரகு போய் போய். உனக்கு எப்படி ஸ்வீட் தரேன் பாரு. குடியா ரகு அவர்களே. ஐயோ ஸ்வீட் குடிடா. இந்த முத்தத்துக்காக குடிக்கணும் ரகு அவர்களே. ஒன்ஸ் அப்பான் a time. குடி. குடிங்க. அடுத்த செக்மெண்ட்டுக்கு 5 மினிட்ஸ் கேப் இருக்கு. குடி குடி குடி. நல்லா தானே இருக்கு. நல்லா தானே மஸ்ட் இருக்கு. சார் எப்படி இருக்கு சார் அந்த ஷேக்? இது வாழைப்பழம் காரமாக இருக்குது. ஹலோ பின்ன அது பச்சை பச்சை மிளகா. மிளகா. சரி ஓகே, நம்மளுடைய கெஸ்ஸா ஜூஸால வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து அன்பு பண்பு பாசத்தை கலந்த அருமையான இந்த பக்கம் வந்து ஹரிதாக்கா அண்ட் கோபி அண்ணா இருக்காங்க. அண்ட் வாழ்க்கைனா இனிப்பு கசப்பு எல்லாமே இருக்குன்னு அறுசுவையை கலந்த எங்களுடைய ராஜமாதா தாப்பா அண்ட் ரகு அவர்கள் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய கலாட்டா கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கப்பல் படவ கோபி அண்ணா அண்ட் ஹரிதாக்கா அண்ட் ரகு மாஸ்டர் அண்ட் தாப்பா அவர்கள் வந்து ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க எங்களுடைய லான்ச் எபிசோடையே. பட் இந்த ஒரு செட்டப் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. தேங்க்யூ மிஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. கரெக்டா எண்ணிட்டீங்க. ஆ நான் கை தட்டோம். So, எதுக்காக அப்படின்னா பாகுபலி ரேஞ்சில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிரபாஸ் அனுஷ்காவா நின்று அந்த போஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 2 பேர் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து அம்ப வந்து எய்ம் பண்ண போறீங்க. இதுல வந்து ஏதாவது ஒரு பாக்ஸ்ல பட போகுது. அந்த பாக்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு நவரசத்துல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ண கேள்வி உங்களுக்கு கேட்கப்படும். அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த போர்டுல போடணும். அந்த போர்டுலயே போடாம அந்த பக்கம் கேமராமேன் யாரா இருக்காங்களா? இல்ல அங்க யாரும் இல்ல. போர்டுல அதெல்லாம் பாத்துக்க. பாத்துக்க நம்பிக்கை இல்ல, உங்க மேல நம்பிக்கை. உங்களுக்கு எய்ம் பண்ண வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. எய்ம் பண்ணுவீங்களா? எப்படா ஏம்ல இங்க தான்டா இருக்கும். இந்த கேம் So, ரிஜெக்ட் இந்த பண்ணிட்டு ஒரு வேற பதிலுக்காகவே வந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது யார் அப்படி பாத்தீங்கன்னா படவ கோபி அண்ணா அண்ட் ஹரிதா அக்கா அவர்கள். சுத்தமான கை தட்டலாம். come on. நல்ல வேளை அதை நான் மெதிக்கல. நான் சொல்லும்போது கையை விட்டு விட்டுணும். ரெடியா? 1 விடு. மூன்று. 3. சோ 3ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதுக்கு ரிலேட்டடா தான் வந்து இப்போ வந்து கேள்வி இருக்க போது. அதுக்கு கரெக்டான பதில் சொல்றீங்களா அப்படின்னு பார்க்கலாம். கோவம். இட்ஸ் லைக் ஆங்கிரி, Angry கோபம். bird. சோ எந்த விஷயத்துல உங்களுக்கு அவர் பண்றது கோவம் வரும், உங்களுக்கு எந்த விஷயம் இவங்க பண்றதுல கோவம் வரும்? சோ ஹரிதாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவர் பண்றது எந்த விஷயம் ரொம்ப கோவம் வரும்? எனக்கு ஏதாவது இரிட்டேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மூட்ல போவோம்ல, ஒரு கோவம் எரிச்சல் போவோம்ல, அப்போ சமாதானப்படுத்த மாட்டாரு. இன்னும் மேல மேல இரிட்டேட் பண்ணி என்னை இன்னும் கோவப்படுத்தி அதிகமா டென்ஷன் ஆக்கி அவர் அடிக்கிறதுல போய் நான் என்னையே அடிச்சிருக்க அளவுக்கு டென்ஷன். நான் சொல்லி கொடுங்க அது கொஞ்சம். அது ஏன் அப்படின்னா இவங்க அழகா இருக்காங்க இல்லையா, கோவம் வரும்போது இன்னும் அழகா இருக்கும். ஏய் மா, எனக்கு Thank you. எனக்கே தாங்க. தேங்க்யூ. யாரு ஆனா நான் எப்படி இரிட்டேட் பண்ணா நம்ம வந்து அப்படியே நீங்க எந்த விஷயம் வந்து ஹரிதாக்கா மேல கோவப்படுவீங்க? நம்ம வந்து ரொம்ப எங்கே ஷூட்டிங் போயிட்டோ இல்லை ஒரு கிரியேட்டிவ் டிஸ்கஷன்ஸ் போயிட்டோ இல்லை ஒரு ஷோ போயிட்டோ நம்ம வந்து அந்த மூட்ல இருந்து ஒரு மாதிரி வந்து அப்பாடா அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே வந்து நம்ம அப்படியே உட்காந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. வந்த உடனே ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இப்போ டாக் உடம்பு சரியில்லை, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாம வந்த உடனே சரி வந்தீங்களா உட்காருங்க, எப்படி போச்சு, டே காஃபி சாப்பிடுங்க, இதோடா இல்ல நான் ப்ரொடக்ஷன் நான் நடத்துறேன் வந்தீங்க புளிங்க. சாப்பிடுங்க கேக்குறதுக்கு. பட் அது ஆக்சுவலா சொன்ன பதில் வந்து என் வீட்டை பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு பதில் வந்து சொல்லுவீங்க. சோ அடுத்த இது போயிடலாமா? ஓ திருப்பி அடிக்கணுமா? அடுத்த அம்பு. வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஆஹா 2 2ல பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். மைலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜருடைய அந்த மாஸ்க், அந்த கவசத்துக்கான மாஸ்க்குள்ள இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரம். ஒரு விஷயத்துல இது வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போறப்போ இல்ல கான்ஃபிடண்டா என்னால பண்ண முடியும் அப்படின்னு வந்து எந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காரு? அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு சிங்கரா தான். ஸோ நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் நான் பாடாமல் விட்டுட்டேன். ஸோ அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு போயிடுச்சு.
திருப்பி பாட முடியுன்றது. ஷோஸ் போனாலும் எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்தது. அப்போ வந்து என்னை விடாம துரத்தி அடிச்சு நீ பாடித்தான் ஆகணும், திருப்பி ப்ராக்டிஸ் பண்றியோ பண்ணி யூ ஹேவ் டு சிங் எவ்ரிடே அப்படின்னு என்னை வந்து விடாப்படியா இன்னும் டார்ச்சர் பண்ற ஒரு இது அது ஒன்று. ஸோ நல்ல ஒரு மோட்டிவேட்டரா இருந்திருக்கீங்க. அவருக்கு நீங்க எந்த இடத்துல? எல்லாத்துலயுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்னன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில். ஒரு 9 to 5 ஜாப் போகிறோம் வரோம் அப்படியே நம்ம இருக்கும்போது, இது வந்து உனக்கு ரொம்ப ஒரு குறுகிய ஒரு இடம். நீ வந்து ஒரு பரந்த உலகத்துக்கு சொந்தமான, அதெல்லாம் இதுமாதிரி இருக்காத, உடனே ரிசைன் பண்ண. அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது 2000 என்னை வந்து வேலையை ரிசைன் பண்ண வச்சு தைரியமாக வந்து மோட்டிவேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ரிசைன் பண்ணி வித்தின் ஒரு 2 மாதத்துல தான் ஜெயா டிவியில் ஷோ பண்ணோம். ஸோ அதனால் அது அங்கே ஆரம்பித்த மோட்டிவேஷன் இன்ன வரைக்கும் போயிட்டு. சூப்பர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ம். ஸோ ஒருத்தர் வாழ்க்கையில இப்படி ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னா யார் வேணா எதை வேணா சாதிக்கலாம். ஸோ லாஸ்ட் அம்பு. ஏய், 7 7 என்ற எண்ணுக்கு என்ன? இதுக்கு வந்து நாங்க கேட்கவே தேவையில்ல, நீங்களே வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லலாம். இவங்க வீட்டில் வந்து இவங்க ஒரே பொண்ணு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எனக்கு 4 சிஸ்டர்ஸ், ஒரு அக்கா 3 தங்கச்சி, நான் ஒரு பையன். அப்போ இவங்களுக்கு வரும்போது என்ன ஒரு 19 வயசு இருக்கும், அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது. ஸோ அந்த வயசில் அப்படி வரும்போது எல்லாரையும் பார்த்துக்கணுன்ற பொறுப்போட வந்து எல்லாரையும் பார்த்துப்பாங்க அப்பப்போ. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு பொங்கும், லவ் வரும். So, எல்லாரையும் அரவணைக்கும் அந்த ஒரு அன்பு, ஆமாம். அதுதான் விஷயம். நீங்க அந்த மாதிரி அவர்கிட்ட எதுவுமே கேட்கவே வேணாம். நான் நினைச்சாலே அடுத்த நிமிஷம் அந்த செயல் ஆக்சுவலா நடக்கும். நிஜமா அப்படிதான். இந்த மாதிரி ஒரு அருமையான கணவர், இந்த மாதிரி ஒரு அருமையான மனைவி, 2 பேருமே வந்து போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்றதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு கேமை, இந்த டாஸ்க்கை ரொம்ப சிறப்பாக ஆனீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ப்ளீஸ் டேக் யூர் சீட். வாங்க நீங்க வாங்க. அங்கதான் அண்ட் சூப்பராக வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கு உங்களை பார்க்கும்போதே. படா கோபி அண்ணா அண்ட் ஹரிதாக்கா வேற லெவலில் ரொம்ப அழகாக சூப்பராக இந்த கேமை வந்து விளையாடிருக்காங்க. அண்ட் இவங்களை தாண்டி நம்மளுடைய தாப்பா அண்ட் ரகு அவர்கள் எப்படி லவாங்கியோட விளையாடி இந்த கேமை வந்து என் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சத்தமான கைத்தறனுள்ள தாப்பா அண்ட் ரகு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம்ம போறோம், வில்லுடு போறோம். அப்படியே அடிங்க. நீ வா, கிட்ட வா. Come on, பாகுபலி. அடுங்க, ரெடி, அடுங்க. எய்ம், ஷூட். ஏய், 9 என்பது ஒரு லக்கி நம்பர் 9 எங்களுக்கு. என்ற எண்ணை அடைந்து யாரும் பார்க்கல. 9 இங்க இருக்கு. ஓகே, உங்களுக்கான அந்த ஒரு எமோஜி. என்ன வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு? இப்படிதான் இருக்கு டேய். இட்ஸ் லைக் a வெறுப்பு. எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அருவருப்பா நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் பண்ணீங்க சில்ட்ரன்ஸ்? சோ எந்த ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பு காட்டுவீங்க? ஆக்சுவலி நான் எது விஷயத்துக்கு வெறுப்பாகுவேன், கடுப்பாகுவேன்னா, இவன் வேலைக்கு போயிட்டு வந்தா இல்ல வெளியில போயிட்டு வந்தா எல்லா பொருளையும் எடுத்து அப்படியே பெட் மேல நம்ம 3-10 ரூபாய் மாதிரி விரிச்சு போட்டுருவோம். அது போடுவாங்கல்ல அந்த ரோட்ல 3-10 ரூபாய் எடுத்துக்குங்க, நான் அந்த மாதிரி போட்டுருவான். நான் அப்படியே பார்ப்பேன், சரி எடுப்பான்னு பார்த்தா அவன் என்ன பார்த்துட்டு இருப்பா, இவ எடுப்பா மாத்தி பார்த்துட்டு இருப்பா, யாரும் எடுக்க அடுத்த நாள் எங்க தூங்குவீங்க? கீழே தூங்கிட்டே எழுந்து போயிடுவீங்களா? அப்படியே பெட்ஷீட் தூக்கி கீழே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு பாக்குற இடத்துல தெரிச்சு விட்டுட்டு அப்படியே தூக்கிடுவோம். காலையில எழுந்து அதுக்கப்புறம் பொறுமையா எடுத்து வைப்பேன். ஆனா அந்த விஷயத்துல நான் ரொம்ப வெறுப்பாயிடுவேன். ஓகே, நீங்க எந்த விஷயத்துக்கு வெறுப்பாவீங்க? இல்ல இப்போ வேலைக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது சரி நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம், எப்படி போச்சு இப்போ அண்ணனோட ஒரு ஃபீல் தான் எனக்கும். இன்னைக்கு எப்படி போச்சு, இன்னைக்கு எப்படி ஆடினீங்க உடம்பு, நான் வந்து வரும்போதே இல்லை ஏன்னா ஸ்டெப்ஸ் ஏறி தான் வரணும், அப்படியே ஆடி முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி வரும்ல, என்னை இந்த பக்கம் பார்த்துட்டு இப்படி திரும்புவோம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை சொல்லுவோம், நம்ம ஸ்டெப் ஏறி வரும்போது ஸ்டெப் போட்டதுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை. அந்த ஒரு சேர்ல இப்படி உட்காருவேன், கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் பண்றதுக்காக. ஆமா எப்படிதான் எந்த பக்கம் தான் திரும்பவே மாட்டா. அப்பதான் வந்து இன்னும் ஒரு இந்த உள்ள நல்லா அழுத்துது அந்த ஹெட்போனை, ஏர்பாட். இன்னும் நல்லா அழுத்தி நல்லா இது பண்ணிது. அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். Okay, அடுத்த அம்பு. Next. அடுத்த நீ அம்பு. பண்றியா? பிடித்தது 4 முகம். ஆறாம் நம்பர்ல கரெக்டா எப்படி அடிச்சீங்க? எப்படி உங்களால முடிஞ்சது? நான் ஆக்சுவலி ஏன் பண்ணது 5 6ல போய் 5 எய்ம் பண்ணி 6ஆம் நம்பர் அடித்த நமது தேவசேனா.
அண்டர்ஸ்டாண்ட் அவர்களே உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாப்போம். ஆமா ஏய், ஆச்சரியம் பா, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாளே இவ, இவனால எப்படி இது முடியுது? அந்த மாதிரி ஒரு விஷயம். உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் வந்து 4 இட்லி அந்த ஒரு மேல இருந்து எதுக்கு கீழ இருந்து இருமா அவர் சொல்ல விடுமா. இருமா அவர் ஆச்சரியத்துல இருக்காரு. கீழ இருந்து இட்லி அந்த தண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ரகு உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுன்னு சொல்றது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஜுரத்துல இருந்து ஏஞ்சிருவேன். இன்னும் இட்லிலாம் எடுத்துன்னு வர எதனால இது? இல்ல உன்னால நடக்க முடியாதுல்ல அதனால. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். சூப்பர் சூப்பர். நீங்க எந்த விஷயத்துக்கு ஆச்சரியப்படுவீங்க? அது என் கூட உட்காந்துட்டு வீட்ல டிவி என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நான் ஆக்சுவலி படம் பாப்பேன் நிறைய வீட்ல. பாதிலே எழுந்து போடுற அதுக்கு ஆச்சரியப்பட்டுருவியா? என் கூட உட்காந்து ஃபுல்லா பார்த்தாதான் ஆச்சரியம். சூப்பர் சூப்பர். வாவோ இதுக்கு என்ன சொல்றது? தெரியாம இந்த வாழ்க்கைக்குள்ள நான் உள்ள வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே சோ நான் தான் அடிப்பேன், நான் தான் கடைசி அடிப்பேன். எந்த நம்பர் சொல்லிட்டு அடிங்க. அப்போ 8. அவ ஐடியா என்னன்னா 8 அப்படின்னா 2க்கு இப்ப குறிப்பாக்குறது. 6 5 வச்சா இந்த வாட்டி 8 2 வச்சா பாரு கரெக்டா அடிச்சாங்களே. சரி ஓகே 8ல என்ன என்ன இது வந்திருக்கு பாப்போம். 8 தான் இவங்க வந்து அதானே. யோ பீஸ் ஸ்வாக். சோ எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இவ்வளவு ஒரு கோவம் இருந்தாலும் இது பண்ண நான் கூல் ஆயிடுவேன். நான் எனக்கு வந்து இப்ப நான் கொரியோகிராஃபி பண்ண போறேன். ஒரு ஆல்பமோ ஒரு கொரியோகிராஃபி ஒரு பாட்டு அப்படின்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் சாங் எடுத்துட்டு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இவளுக்கு தான் போட்டு காட்டுவேன். ஏன்னா வந்து கரெக்டா சொல்லிடுவா இந்த சாங் ரீச் ஆகும். அது இந்த ஏன் song தெரியுமா? okay. ஒன் அது மாதிரி. செகண்ட் சாரி இவனை டிஸ்டர்ப் பண்றதுக்கு. நம்ம ஏதாச்சும் ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து அந்த புள்ளியாரி கிட்ட போய் வச்சு கூப்பிடுவோம். உண்மையிலே இது ஆச்சரியமான கப்பல் தான் இந்த மாதிரி. சொன்னா எது நல்லா சொன்னாலும் மாத்தி சிரிச்சு. ஆனா ஓகே லைஃப்ல இவ்ளோ ஒரு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எந்த விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது வந்து உண்மையிலே தாப்பாக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்தலாம் எல்லாருமே சேர்ந்து. வேற லெவல் தாப்பா. சோ தாப்பா நீங்க சொல்லுங்க எந்த ஒரு விஷயம் அவர் பண்ணும்போது நீங்க அப்படியே ஆஃப் ஆயிடுவீங்க, டொப்பு கட்டின்னு ஊந்துருவேன். அது டெய்லி காலைல இல்ல, காஃபி சோறு நான் தான் எடுத்துட்டு வந்து தருவேன். அவங்க சாப்பாடு சொல்லிச்சமா சோர்வன். நான் டெய்லி சோறு தான். சோறு சோறு சோறுன்ற வாங்கி விஷயம் கொடுத்தாலே போட்டா- வேற லெவல்ல பீஸ் ஆயிடுவேன் நானு. ஆமா ஆமா உண்மையிலே நல்ல பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தா அன்னைக்கு செம்ம இதுவா இருக்கும் லெக் பீஸை பார்த்தா நீங்க பீஸ் ஆயிடுவீங்க. ஓகே சோ நல்லா சத்தமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு. தேங்க் யூ so much. நீங்க Thank you. Oh. உங்க இருக்கையில அமர்ந்து விடலாம். தேங்க்யூ. கலாட்டா கப்பல்ஸ் உடைய லான்ச் ஷோ இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற அளவுக்கு வந்து நீங்க 2 பேருமே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுத்திருக்கீங்க, அவ்வளோ கலாட்டா பண்ணிருக்கீங்க. ஒரு சத்தமான கைத்தட்டலுக்கு நடுவுல படவா கோபி அண்ணா அண்ட் ஹரிதா அக்கா, ரகு மாஸ்டர் அண்ட் தாப்பா மாயா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். சோ சொல்லுங்க கோபி அண்ணா, how was the show? எப்படி ரொம்ப experience நல்லா எப்படி இருந்தது. நான் நிறைய சேனல்ல வந்து முதல் எபிசோட் மட்டும் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த ஷோ தேட் அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இதனுடைய ஷோ இந்த எபிசோடு முதல் எபிசோட் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம். Thank you so much for the blessings. And இந்த பக்கம் ரகு அவர்களே, how do you feel? எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோடு அப்படின்னு வந்து இங்க வந்து தான் தெரியும் எனக்கு. அது வந்து ரொம்ப அது ஹாப்பியா ரெண்டாவது இருந்தது. எங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு அதனால இந்த ஷோ வந்து நல்லபடியா வெற்றி அமையணும்னு ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே நம்மளுடைய கலாட்டா கப்பல்ஸ்ல சூப்பரா வந்து 2 கப்பல் வந்து பயங்கரமா கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல யார் வந்து எப்படிலாம் கலாட்டா பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்சர் இஸ் மை நேம் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இஸ் மை கேம். தேங்க்யூ so much.